Hi friends, welcome to Sruthi Tamil Info. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி வைக்கிறது அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் Sruthi Tamil Info சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, கடுகு உளுத்தம்பருப்பு, இஞ்சி, மிளகு, வெந்தயம், உப்பு, மசாலாத்தூள், புளி கரைசல். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக வெந்தயத்தை சேர்த்து வறுத்து பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். திரும்ப ஒரு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சம் கடுகு கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பூண்டை அதில் சேர்த்து பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுத்தட்டிக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பூண்டு நல்ல பொன்னிறமாக வந்துருச்சு. இப்போது அதில் நம்ம சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயத்தை அதில் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பச்சை மிளகாய் அது சேர்த்துக்கோங்க. கறிவேப்பிலை, துருவி வச்சுருக்கக்கூடிய இஞ்சியை அதில் சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், இஞ்சி இதோட பச்சை வாசனை போக தட்டிக்கும் நல்லா வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு அப்புறமா தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கினதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கத்திரிக்காயை அதில் சேர்த்துக்கலாம். முழு கத்திரிக்காயை நாளாக கீறி வச்சுருக்குறோம். அந்த கத்திரிக்காயை அதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஒரு 2 மினிட்ஸ் நம்ம மூடி வச்சிடலாம். அந்த எண்ணெயில் தான் அந்த கத்திரிக்காய் நல்லா வேகணும். இப்போ பாருங்கள், நல்ல கத்திரிக்காய் வெந்துருச்சு. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா வெந்திருக்கு. இப்போ அதில் நம்ம மஞ்சள் தூள், மசாலா பொடி சேர்த்து நல்ல எண்ணெயிலே மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. அந்த மசாலா பொடியில் இருக்கக்கூடிய பச்சை வாசனையும் எண்ணெயிலேயே போயிடணும். அதுக்கப்புறமா கரைச்சி வச்சுருக்கக்கூடிய புளி கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் மூடி வச்சாலே போதும். ஏன்னா எல்லாமே வெந்தது தான். கத்திரிக்காய், வெங்காயம், தக்காளி எல்லாம் வெந்தது தான். பாருங்கள், நமக்கு அந்த குழம்பு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெயும் மேலே திரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய மிளகுத்தூளை அதில் சேர்த்துக்கலாம். அப்புறம் வெந்தயத்தையும் நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம், அதையும் அதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொதிக்க விடக்கூடாது. இப்போ சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் ஸ்ருதி தமிழ் இன்ஃபோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.